80ஆம் சோழன், ஈர் 9ஆம் பாண்டி, ஓர் 13ஆம் மலைநாடு, ஓர் 2ஆம் சீர் நடுநாடு, ஆரோடு ஈரெட்டு தொண்டை, அவ்வடநாடு ஆறிரண்டு, கூட திருநாடு ஒன்று. இது எல்லாமே சேர்த்திலாம் 108 திவ்யதேசம் நம்ம சொல்கிற மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3வது திவ்யதேசம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். 3 திவ்யதேசத்துக்கும் ஒவ்வொரு அழகு உண்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த காஞ்சிபுரம் திவ்யதேசத்துக்கு கொடை அழகு. ஸ்ரீசைலேச ஜயாபாத்திரம் ஸ்ரீவத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதர முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமர்த்தியமாம் அஸ்மதாச்சார பரியந்தாம் வந்தே குரும் பரம்பரா. யோ நித்ய அச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததி தராணி த்ரிநாய மேநேத் அஸ்மத் குரோ பகவதோ சதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. எவ்வளோ ஒரு அழகான தனியன். எம்பெருமானாருடைய அனுக்கிரகத்தோடு நம்ம திவ்யதேசத்தை சேவிச்சுருக்கோம். அப்படியாகப்பட்ட காஞ்சிபுர திவ்யதேசமாகப்பட்டது அத்திகிரிநாதர் வரதராஜ பெருமாள். எப்படி பாருங்க, காஞ்சிபுரம் சொன்னாலே 2 கோவில் எல்லாருக்குமே முதல் ஞாபகம் வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வரதராஜ பெருமாள், அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன். இவா 2 பேருமே காஞ்சிபுரத்துக்குன்னே அதிபதியாக இருக்கக்கூடியவா. அந்த திவ்யதேசத்தில் பாருங்கள், காஞ்சிபுரம் வரதராஜன் சொன்னேன் இல்லையா, எல்லா திவ்யதேசத்துலேயும் பெருமாள் உற்சவத்தெல்லாம் அனுபவிச்சுப்பார். காஞ்சிபுரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு, அந்த பெருமாள் அக்னிஸ்தலத்துலேருந்து வந்த பெருமாள். எப்படி பாருங்கோ, சுயமாக எல்லாம் நம்ம சேவிப்போம். ஆனால் நீங்கள் வரதரை போய் சேவிக்கும் போது பாருங்கோ, உற்சவராகப்பட்டவர் அக்னி பிரதட்சத்திலேருந்து வந்திருப்பார். அவருடைய திருமுக மண்டலம் பார்த்தீங்கன்னா குழியாக இருக்கும், உள்ளங்கால் அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அக்னி ஸ்தலத்திலேருந்து அந்த பெருமாள் வந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரம். 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய அத்தி வரதர். இப்போ எல்லாருமே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம போய் சேவிச்சுட்டு வந்தோமே, அந்த அத்தி வரதர், அத்தி மரத்தால் பண்ணக்கூடிய அந்த வரதராகப்பட்டவர் 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு சேவை சாதிப்பார். அத்தி மரத்துக்கு எப்பவுமே ஒரு மகத்துவம் உண்டு. நம்ம எப்படி வரதருக்கு பேரருளாளன், அத்தி வரதர், வரதராஜர் இந்த மாதிரி திருநாமங்கள்லாம் வச்சுட்டு இருக்காரோ, அதே போல் தாயாருக்கு பெருந்தேவி தாயார். அந்த ஊர் தாயாராகப்பட்டவள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரருளாளன் பேர். இந்த பேரருளாளன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வரதராஜ பெருமாள் தான். அந்த பெருந்தேவி தாயாரோட தம்பதியோட அந்த பெருமாள் எப்படியுமே பாருங்கோ, எல்லா உற்சவ காலங்கள் வந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைகள் பெருமாளோட தாயாரோட புறப்பாடு வரதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் இந்த 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய அத்தி வரதர், இந்த அத்தி வரதரை நம்ம சேவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமே அந்த விஷயம் ஒன்று தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அடுத்த 40 வருஷம்னு வரும்போது 80 வருஷம் ஆயிடுறது. அந்த நம்மளுடைய சரீர உடம்பாகப்பட்டது 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த அத்திவரதரை சேவிக்கும் போது நம்மளுடைய பாவ கர்மாக்கள் போகும். குறிப்பாக அத்திவரதரை எப்படி பாருங்க, 48 நாள் பிரதிஷ்டை பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணுவாள். ஒரு மண்டல காலம்னு பேர். அதில் முதல்ல 23 நாள் பெருமாள் சைன திருக்கோலத்தோடு தான் சேவை சாதிப்பார். அந்த சைன திருக்கோலத்தோடு சேவை சாதிக்கிற ஒரு அழகும், அடுத்த மீதி இருக்கிற நாட்களில் நின்ற திருக்கோலத்தோடு சேவை சாதிப்பார். இந்த 48 நாளும் இந்த அத்தி வரதற்கு எப்படி பாருங்கள், புது வஸ்திரங்கள் சாத்தி இருந்தாலும் கூட மமம் ஏகம் சரணம் பிரபத்தே. நீங்கள் வரதரை போய் சேவிக்க போய் பார்க்கும்போது மூலவர் சன்னதி இப்போவும் என்ன செய்வான்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் பெரியவா கோயில், பெரிய கோயில், திருமலை அப்படின்னு ஒரு பேர் ஒன்று உண்டு. கோவில்னு சொன்னால் ஸ்ரீரங்கம், திருமலை என்று சொன்னால் திருப்பதி, பெரிய கோவில் சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதர் தான். அந்த பெருமாள் மலையில் தான் இருக்கார்.
என்ன ஒரு விஷயம் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். போய் வரதராஜர் கோவிலுக்குள்ளே போய் ஜுவரசம்பத்தை போய் சேவிச்சுட்டு துவாலபாலகரை சேவிச்சுட்டு வரும்போது நீங்கள் அந்த 18 படிக்கட்டு மாதிரி 23 படிகள் இருக்கு அவருக்கு. அந்த 23 படிக்கட்டில் மேலே ஏறி பார்த்தா தான் அந்த வரதரே சேவை சாதிப்பார். அது இன்றைக்கும் அந்த மலை கோவில்னு சொல்கிறது தான் அந்த ஊரில் விசேஷம். அந்த ஊரில் பெருமாள் மலையில் உற்சவத்தை கண்டு வர மாட்டார், கீழே வந்து தான் உற்சவத்தை அனுபவிச்சுப்பார். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் இந்த மமம் ஏகம் சரணம் பிரபத்தேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மூலவர் சன்னதியில் நீங்கள் கையில் போய் பார்த்தீங்கன்னா அதை எழுதின்னு இருப்பார். அபயஸ்தத்தோட வலது கையில் ஆகப்பட்டது, வா என்னுடைய கடாட்சம் உனக்கு உண்டு, என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு உண்டு, உனக்கு என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் இருக்கோ அத்தனையுமே தீர்த்து வைக்கிறேன். மமம் ஏகம் சரணம் பிரபத்தே. எவ்வளோ அழகாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. எப்படி வரதர் வந்து சைன திருக்கோலத்தோடு நின்ற திருக்கோலத்தோடு அத்தியவரத சேவை சாதிக்கிறாரோ அந்த மாதிரி ஆகப்பட்ட மூலவர் வரதராஜன் பேரொருளாளன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி உற்சவர். இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா 18 திவ்யதேசங்கள், அதான் பாண்டிய நாடு. அந்த 18 திவ்யதேசத்தை காஞ்சிபுரத்தை போய் சேவிக்கலாம். இனிமே வர காலகட்டத்தில் ஒவ்வொரு திவ்யதேசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பிரகாரம் பார்த்தேன்னா இப்போ இந்த வரதராஜருக்கு மகோத்துவம் குறிப்பாக நம்ம எல்லா திவ்யதேசத்துலையும் ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு பெருமாளுக்கு உற்சவங்கள் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தேன்னா இந்த வரதராஜ பெருமாளுக்கு ஆகப்பட்டது சித்திரை மாதத்தில் உற்சவத்தை அனுபவிச்சுக்கிட்டாலும் வைகாசி பெருவிழா, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்ட நட்சத்திரம், இந்த வரதருக்கு உகந்த நட்சத்திரமாகப்பட்டது அஷ்டம். அஷ்டஸ்டோ கனகஸ்டோரே வாஜினா வாஜினோகரே ஸ்ரீ அஷ்டகிரிராஜாய தேவராஜாய மங்களம். மங்களாசாசனபதைகி மதாச்சாரஸ்ய புரோகமை சர்வைஷ்டபூர்வை ராஜாஜே சற்று ஆயாஸ்து மங்களம். எவ்வளோ அழகான ஒரு வரதருடைய மந்திரங்கள் பற்றியெல்லாம்